பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எல்லாருக்கும் வியாபாரம் அமோகமா நடக்கணும். என்னப்பா இன்னைக்கு விலை நிர்ணயம் பண்ணிருக்கிறது சரிதானே? அப்புறம் என்ன, அவங்க கடைக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க. இதெல்லாம் என்ன விலைக்கு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணி வச்சிட்டீங்களா? விலையெல்லாம் வச்சாச்சுங்க. உங்க விலைப்படி எவ்வளவு மொத்தம்? எல்லாம் 40,000-45,000 ஆகுங்க. ஆமாங்க. டேய், இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இதை எல்லா வியாபாரிக்கும் பிரிச்சு கொடு. வழக்கம் போல இதெல்லாம் நானே வித்துக்கிறேன். ஐயா முடின்னு சொல்றேன்ல. டேய், இவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணாங்களோ அதை அப்படியே 2 மடங்கா வச்சு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கடா. போங்க. என்ன இது அக்கிரமமா இருக்கு? எங்கள மாதிரி ஏழைங்க வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த உலக சந்தையை திறந்திருக்காங்க. இப்படி கொள்ளக்காரங்க மாதிரி மொத்தமா அள்ளிட்டு போய் பாக்குறீங்களே, என்ன நியாயம்? இது என்ன உங்கள மாதிரி ஆளுங்களுக்காக திறந்தது நினைச்சியா? இது எங்கள மாதிரி ஆளுங்க சம்பாதிக்கிறதுக்காக திறந்தது. இஷ்டம் இருந்தா நாங்க சொல்ற விலையை விட்டு வாங்கு, இல்ல போய்கிட்டே ரெடி. போப்பா. யோ போறையா? போறேன். எங்க போகணுமோ அங்க போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உன் கச்சேரியை வச்சுக்கிறேன். அரசாங்கம் நிர்ணயம் பண்ண விலையை அநியாயத்துக்கு ஏத்தி வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அடிக்க வரானுங்க. கொஞ்சம் இருங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க தலைவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் அவர்தான்டா. அடிச்சிட்டு வாடா, அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். ஐயோ தலைவரே, 2 கண்ணு கலங்கி போச்சுங்க. போய் அடிறாவன. எங்க நிக்கிறோம்? ஓ ஏத்தாப்ல தான்டா நிக்கிறேன். ஐயோ எங்க ராசலடா கூட பிடிக்க. ஐயோ, டேய், அடிச்சு கை கால உடைச்சு போட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா.